எல்லாருக்கும் வணக்கம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் டிஎன்பிஎஸ்சிக்கு என்னென்ன புக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி படிக்கலாம், இந்தந்த புக்கெல்லாம் வந்து பார்க்கலாம் அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன்னா, எப்படி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த 2 மாதம் இன்னும் ஒரு சாலிடாக ஒரு 60 days இருக்குது. ஸோ இதுக்குள்ளே நம்ம எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணணும் இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணிட்டு அட் மீன்ஸ் கொஞ்சம் டைம் இருக்குது, அதுக்குள்ளே எப்படியா நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் கொஞ்சம். ஃபஸ்ட்டு டெய்லி 6 to 10 hours வந்து நீங்கள் சாலிடாக இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணியே ஆகணும். ஸோ வேறு எதாவது ஆக்டிவிட்டிஸ் இருந்துச்சுன்னா தயவுசெய்து எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுருங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சன்ட்ரேட், ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் அ பர்டிகுலர் ஏரியா. 6 to 10 hours நான் எப்படி வந்து என்னென்ன டாபிக்ஸ்க்கு எப்படி ஷெடியூல் போட்டு படிக்கணும், இதை நீங்கள் தெளிவாக இருக்கணும் இந்த இதில். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னென்னா இது வந்து ஒரு ரொட்டீன் ஒர்க் அவங்க கையில் எப்போவுமே இருக்கணும். 6 to 10 hours 6 to 10 hours படிக்கணும். எந்த ஒரு சூழ்நிலையும் டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க. ஸோ நிறையா ஐடி எம்ப்ளாயீஸ் வந்து அப்ளை பண்ணியிருந்திருப்பீங்க, ஹோம் மேக்கர்ஸ் அப்ளை பண்ணியிருந்திருப்பீங்க, யங்ஸ்டர்ஸ் காலேஜ் படிக்கிறவங்க அப்ளை பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ எந்த ஒரு சூழ்நிலையும் ஐயோ என்னால் வந்து அப்ளை பண்ணிட்டேன், என்னால் பாஸ் ஆக முடியாதுங்கிற ஒரு எண்ணத்தை மட்டும் உங்கள் மனசுக்குள்ளே விதைச்சிடாதீங்க. உங்களால் கண்டிப்பாக முடியும். நீங்கள் ஒர்க்கு போட்டால் கண்டிப்பாக முடியும். கரெக்டாக ஷெட்யூல் பண்ணால் உண்மையிலே வந்து நம்ம கிளியர் பண்ண முடியும் இந்த எக்ஸாம்ஸை. ஸோ இந்த நெகட்டிவ் பீப்புள் சுற்றி இருப்பாங்களோ அவங்க யாரையுமே உங்கள் பக்கத்தில் வச்சுக்காதீங்க. ஒரே ஷாட் என்ன நடந்தாலும் நான் கிளியர் பண்ணிட்டு தான் போவேன். அந்த ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ் மட்டும் உங்கள் கிட்டே இருந்தால் கண்டிப்பாக வந்து உங்களால் கிளியர் பண்ண முடியும். இது அவ்வளோ டஃப்பான எக்ஸாம்ஸுங்கிறது இல்லை, ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி. கொஞ்சம் எஃபோர்ட் போட்டால் நிறையா வந்து நம்ம ப்ராஃபிட் கெட் பண்ண முடியும் இந்த எக்ஸாம்ஸில். ஸோ தேர்ட் வந்து என்னென்னா ஆக்சிலேஷன்ஸ். ஐயோ இப்போ நான் வந்து இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன், பட் ஆனால் எனக்கு ஃப்யூச்சரில் வேறு கிடைக்கலனா இல்லை எனக்கு வரலைன்னா வேறு ஏதாவது என்னால் பண்ண முடியாதோ அந்த மாதிரி ஒரு ஆக்சிலேஷன் என்றைக்குமே வச்சுக்காதீங்க உங்கள் மனசுக்குள்ளே. இதுதான் நான் வந்து ஜெயிக்க தான் வந்திருக்கேன், நான் இதை ஜெயிச்சே தீருவேன் அப்படிங்கிறதுல ஒரு ஃபோக்கஸ் பாயிண்ட் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க உங்களுக்குள்ள. தென் வந்து அதுக்கப்புறம் வந்து டெய்லி எக்ஸசைஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணால் தான் உங்கள் மைண்ட் வந்து ரெஃப்ரெஷ் ஆகும். ஒரே ஃபோக்கஸ் பண்ணி ஒழுங்காக ஃபுல்லாக படிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லவே இல்லை. எக்ஸசைஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க, வெளியே போய் வந்து நிறைய பாசிட்டிவ் பீப்புள்ஸ் கூட பேசுங்க, டிஸ்கஸ் பண்ணுங்கள் என்ன படிச்சிங்கன்னு அப்படின்னு. தேவையில்லாமல் வந்து இந்த விவாதங்கள்லாம் நடக்கும்ல, நியூஸ் பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு விவாதங்கள் இதெல்லாம் வந்து பார்க்குறது அட்டர் வேஸ்ட்டு. ஒன்றுமே அதில் வந்து நம்மளுக்கு எதுவும் கேட்க போகிறதில்ல, எதுவும் வரப்போகிறதும் இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து எதை பார்க்கணுன்னா கரண்ட் அஃபேர்ஸ் என்ன நடக்குது, ஹிந்து நியூஸ் பேப்பர் படிங்க, நம்ம சர்க்கிளில் என்ன நியூஸ் இருக்கோ அதை பாருங்கள். இந்த ஒருத்தரை தேவையில்லாத பர்சனல் விஷயமா வர நியூஸை தயவுசெய்து படிக்காதுங்க, அது நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளுக்கு தேவை சொசைட்டி இம்ப்ரூவ்மெண்ட், டெக்னாலஜி, என்ன நியூ டெக்னாலஜி வந்திருக்கு, இதை பற்றி தான் நம்ம நிறையா வந்து படிக்கணும் ஃபுல்லாக. ஸோ அதுக்கப்புறம் வந்து ப்ராக்டிஸ் ஃபுல்லாக வந்து ப்ராக்டிஸ் தான். ஸோ நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதை வந்து எவ்வளோ தடவை நீங்கள் ரீகால் பண்ணுறீங்க அது ரொம்ப முக்கியம். என்ன நோட்ஸ் எழுதுறீங்க அதை வந்து ஜென்யூனாக இதுதான் நான் படிச்சிருக்கேன், ஆனால் இந்த நோட்ஸை மட்டும் எழுதி திரும்பி அதை ரீகால் பண்ணுங்கள். ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 10 புக்கு வாங்குறது வேஸ்ட்டு. என்ன சொல்ல போனால் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு புக்கை வாங்கி அதை 100 தடவை ரிவைஸ் பண்ணுங்க, கண்டிப்பாக வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும். ஒரு சில பேர் வந்து நிறைய ஒரு சப்ஜெக்ட்டுக்கு வந்து 10-20 புக்கும் வாங்கி படிப்பாங்க, அட்டர் வேஸ்ட்டு. அது தயவுசெய்து அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க நீங்கள். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஃபியூ டிப்ஸ், இது வந்து ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னும் நிறையா டிப்ஸை வந்து ஃப்யூச்சர் வீடியோஸில் நான் கொடுக்குறேன். ஸோ அது வரைக்கும் கீப் ஆன் வெயிட்டிங். ராக்கெட் பை.